அண்மை செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அடுத்த அத்திப்பள்ளத்தில் உள்ள பட்டாசு குடோனில் வெடி விபத்து ஏற்பட்டு இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சுந்தர் இணைப்பில் இருக்கிறார். சுந்தர், வணக்கம். தற்பொழுது இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? விபத்தில் காயமடைந்தவர்கள் எத்தனை பேர்? இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே அடுத்த அத்திப்பள்ளத்தில் பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்று உள்ளது. இந்த வானப்பட்டறை என்று சொல்வார்கள். இதுல திருவிழா காலங்களில் பயன்படுத்தப்படும் வான வேடிக்கைகள், பட்டாசுகள் ஆகியவை தயாரிப்பது வழக்கம் போல இங்க இந்த பட்டாசு, அதாவது வான வேடிக்கை பட்டறையை வேல்முருகன் என்பவர் நடத்தி வருகிறார். இன்று வழக்கம் போல பணியாளர்கள் 2 பணியாளர்கள் வானப்பட்டறையில் பணியாற்றி கொண்டிருந்த போது திடீரென்று பட்டாசுகள் வெடித்து சிதறியது. இதில் பட்டறையில் வேலை பார்த்திருந்த கார்த்திக் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தற்போது மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இந்த வானப்பட்டறையானது பல ஆண்டுகளாகவே இங்கு நடத்தப்பட்டு வருகிறது. அரசு உரிமம் பெற்றுதான் இது நடத்தப்பட்டு வருவதாகவும் முதல் கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மின்கசி, அதாவது உடனடியாக இலுப்பூரில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து பட்டாசு வானப்பட்டறையில் அதாவது பட்டாசு வெடிப்பதை தடுத்து நிறுத்தி தண்ணீரை பீச்சி தடுத்து நிறுத்தியுள்ளனர். காயமடைந்தவர் உடனடியாக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதாக முதல் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் மின்கசிவு காரணமாக பட்டாசு வானப்பட்டறையில் வெடி விபத்து ஏற்பட்டதாக முதல் கட்ட தகவல் தீயணைப்பு துறையால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விராலிமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.